வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மலையாள படம் பவி கேர்டேக்கர். திலீபன் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பவி கேர்டேக்கர். பவி கேர்டேக்கர் படத்தினுடைய டைரக்டர் வினித்குமார், கதை வந்து ராஜேஷ் ராகவன் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மிதுன் முகுந்தன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் தீபு ஜோசப் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சனு தாஹிர் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல திலீப் அவர்கள், ரொம்ப ராதிகா சரத்குமார் மற்றும் ஜானி ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, திலீப் அவர்கள் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கேர்டேக்கரா ஒர்க் பண்றாங்க, ஒரு செக்யூரிட்டி கார்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுல. அண்ட் அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அங்க அவங்களுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்களும் கூட சேர்ந்து தங்குவாங்கன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. பெண்ணாலே ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசினது கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர். அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து லவ் வந்துச்சா, இல்லை கல்யாணம் பண்ணாரா, இல்லை அந்த பொண்ணோட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாரா என்னன்றது தான் காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த பவி கேர்டேக்கர். அண்ட் இந்த திரைப்படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு நீண்ட காலம் கழிச்சு அவருடைய அந்த விண்டேஜ் திலீப் அவர்களை பார்க்குற விதத்துல இந்த பவி கேர்டேக்கர்லாம் நடிச்சிருக்கிறாரு திலீப் அவர்கள். அண்ட் எப்பவுமே அவருடைய காமெடி சென்ஸ், ஹியூமர் சென்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் கடந்த காலத்துல கொஞ்சம் ஒரு சில படங்கள் அவருக்கு சரியா கை கொடுக்கலன்னு சொல்லலாம். பட் இந்த திரைப்படம் அவர் ஒரு கம்பேக் அப்படி கொடுத்த மாதிரியான ஒரு படம் அந்த கேரக்டர். அண்ட் இந்த படத்துல ராதிகா சரத்குமார் அவர்கள் அந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜானி ஆண்டனி அவர்கள் ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாரு, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜின்னுபென் மற்றும் ரமஞ்சன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கக்கூடிய திலீப் அவர்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சவால்களான அப்படியே பயங்கரமாக அவர் வந்து சட்டை போடுவார் அப்படிலாம் பார்த்தா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப காமெடியாக எல்லாத்தையும் வந்து யதார்த்தமாக பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். இவங்களுக்கு இப்படி பண்ணணும், ஆக்ஷன் ஹீரோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். பட் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையில் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக இருப்பார். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய அவர் தங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஓனராக ராதிகா சரத்குமார் அவர்கள் இருப்பாங்க. அண்ட் நீ வந்து முதல்ல வீட்டை காலி பண்ணு, இல்லைன்னா இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஸ்டே பண்ணுறதுக்காக. அவங்களோட எப்படி மிங்கிள் ஆகுறது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யோசிப்பார். நான் பெண்கள்கிட்டயே அவர் பழகாதவர், பேசாதவர். அவங்கள வந்து சடனாக அவங்க வந்து லிஃப்ட் கேட்பாங்க, அவங்களோட வண்டியில் போகிறதுக்கு சீட்டினுடைய முனையிலேயே போய் உட்காந்துட்டு ஓட்டிட்டு போகிற அந்த ஒரு காட்சியெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்பவே சிரிக்க வைக்கிற விதத்தில் இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலி அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து பொண்ணும் பையனும்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணுமா, லவ்வாக தான் இருக்கணுமா, அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குது, ஸோ ஃப்ரெண்ட்ஸாக முதல்ல பழகுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆரம்பிச்சதா, அதுக்கப்புறமா அவங்க வந்து லவர் ஆனாங்களா, இல்லைன்னா அவருக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சா இல்லையா, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க ஃபேமிலி சைடில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்காமல் இருப்பார். அண்ட் அப்புறமா அந்த பொண்ணு பிடிச்சி கொஞ்சம் அவங்களோட பேசி பழகிறது எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அண்ட் லவ் மேரேஜாக ஆச்சா இல்லைன்னா அதுவும் போயிட்டு கடைசியாக அவங்க வீட்டில் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லைன்றது முழுக்க முழுக்க காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு காமெடி. அண்ட் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே வந்து நம்ம சிரித்து சிரித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜானி ஆண்டனி அவர்களும் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக அப்படியே சட்டுன்னு அப்படி போடுற மாதிரி அதுலேயே வந்து ஒரு கவுண்டர் அண்ட் அதுலேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிடுவார். அண்ட் அவரும் வந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு கேர்டேக்கர், அவரும் ஆஃபீஸில் வந்து கலீகாக இருக்கக்கூடியவர் அவர். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நிறைய காட்சிகள் திலீப் மற்றும் ஜானி ஆண்டனி அவர்கள் 2 பேருடைய காட்சிகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் இன்னும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மிதுன் முகுந்தன் அவர்களுடைய இசை. அண்ட் இந்த படத்தினுடைய கதையை வந்துட்டு ராஜேஷ் ராகவன் அவர்களுடைய எழுத்து ரியலி அமேசிங்காக இருந்தது. அண்ட் அது ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு வினித்குமார் அவர்கள். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு தீபு ஜோசப் அவர்கள். அண்ட் சினிமாட்டோகிராஃபி வா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சனு தாஹிர் அவர்கள். மொத்தத்தில் திலீப் அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், பழைய திலீப் பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ட்ரீட்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நல்ல வயிறு குலுங்க சிரித்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த பவி கேர்டேக்கர் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.